பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தன் எதிரியை வீழ்த்துபவர் பலசாலி அல்ல, மாறாக கோபம் வந்த சமயம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவரே பலசாலி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் யாரேனும் ஒருவருக்கு கோபம் வந்தபோது அவர் நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து கொள்ளவும், கோபம் நீங்கிவிட்டால் சரி, இல்லையெனில் படுத்து கொள்ளவும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை: கோபத்தின் விளைவு ஆக குறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த நிலைமைக்கு மாறினால் மனதுக்கு அமைதி கிடைக்குமோ அந்த நிலைமைக்கு மாறிவிட வேண்டும் என்பதே ஹதீஸின் கருத்தாகும். நிற்பதை விட உட்காருதலும், உட்காருவதை விட படுத்தலும் குறைந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. மக்களுக்கு மார்க்கத்தை கற்பியுங்கள், நற்செய்திகளை கூறுங்கள், சிரமங்களை உண்டாக்காதீர்கள். உங்களில் எவருக்கேனும் கோபம் வந்தால் அவர் மௌனமாகி விடவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கோபம் சைத்தானின் தாக்கத்தால் ஏற்படுகிறது. சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். தண்ணீரை கொண்டுதான் நெருப்பை அணைக்கப்படும். ஆகவே உங்களில் யாருக்கேனும் கோபம் வந்தால் அவர் ஒழு செய்து கொள்ளவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவின் பொருத்தத்தை நாடியவனாக ஒரு அடியான் அருந்தும் பானங்களில் கோபம் என்ற பானத்தின் மிடரை விட சிறந்த மிடர் அல்லாஹ் தஆலாவிடம் வேறு எதுவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கோபத்தை வெளிப்படுத்த தனக்கு சக்தி இருந்தும் தான் கோபப்பட்டவரை தண்டிக்காமல் தன் கோபத்தை விழுங்கி விடுகிறவரை கியாமத் நாளன்று அனைத்து படைப்புகளுக்கு மத்தியில் அழைத்து சொர்க்கம் கன்னிகள் விரும்பிய பெண்ணை அவர் தேர்ந்தெடுத்து கொள்ள அல்லாஹ் தஆலா அவருக்கு உரிமை வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் கோபத்தை விட்டு பாதுகாப்பு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளை நபிப்படி வாழ்க்கைப்படி வாழ அருள் புரிவானாக. ஆமீன்.